காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சுட சுட இட்லியும், அது கூட கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. ஆஹா! அமிர்தம் மாதிரி இருக்குங்க. வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு சண்டேக்கு செஞ்சு அசத்திருங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒண்ணே ஒண்ணு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறைய தாராளமா சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை, குருமிளகு, சீரகம் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே இஞ்சி, பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி உள்ள சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாங்க. அந்த ராஸ்மெல் எல்லாமே போகணும். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கூட நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வந்து உள்ள சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்லா கொதிச்சு வரணும். அந்த ராஸ்மெல் எல்லாமே போகணும். இந்த அளவு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சிக்கன் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துருங்க. அட்டகாசமா இருக்கும். நாளைக்கு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.